அப்படின்றது இருக்கு. அது பழைய விஷயங்கள்லாம் கூட எதுக்குங்க, சும்மா இந்த ஆஸ்கார் அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே பாருங்களேன், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்திருப்பாங்க. எல்லாருமே தன்னை அறிமுகப்படுத்திருக்கிறதுக்கு கட்டி பிடிச்சி கன்னத்தில் அந்த ஒரு முத்தம் கொடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இயல்பாக நடக்கிற ஒன்று தான். இதை பற்றியான ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னே தனி குழுக்களை வச்சிருக்கிறாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆராய்ச்சிகள்ன்றது போயின்னு இருக்குது. அந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த முத்தம் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா டோபமைன் அதிகமாக சுரக்குதா, அதனால் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுதா. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆனாலே பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்ற ஒரு விஷயம் அதிகமாகிடும். எமோஷனலான பாண்டிங் அப்படின்றது அந்த பர்சன்ட் உங்ககிட்ட உருவாயிடுமா, பிளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாயிருதா, தலைவலி இந்த ஹெட் ஏக் அப்படின்ற ஒரு பிரச்சனையே வந்து உங்ககிட்ட இருந்து போயிடும் அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய 24 மசில்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் பயங்கர க்ளோ ஆகி நீங்கள் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக தேய்வீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட நன்மைகள் இந்த முத்தத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அறிவியல் ஆராய்ச்சிகள்லாம் சொல்லிடுறாங்கப்பா. ஸோ 2013 பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேல இந்த முத்தம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில், உலக லெவலில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தை சேர்ந்த ஒரு